சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற டெய்லி வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிசி நோட்டிஃபிகேஷன் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை பார்க்கலாம். இதுதான் அது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னையிலேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இது நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க எவ்வளோ வேகன்சி, என்னைக்கு அப்ளை பண்ணணும், என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம். டேட் வந்து என்னைக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 21/8/2025 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை ஆன்லைன் மூலியமா எப்போ பண்ண முடியும்னா நாளைக்கு தான் பண்ண முடியும். 22/8/2025 அன்னைக்கு இணையவழி மூலியமா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஆன்லைன்ல. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21/9/2025 முழுசா ஒரு மாசம் கொடுக்குறாங்க. அண்ட் கரெக்டாக அப்ளை எடிட் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடிட் பண்ணுறதுக்காக டேட் கொடுத்துருக்காங்க. 25/9/2025 வரைக்கும் நம்மளுக்கு எடிட் டேட் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 டேஸு. அடுத்தது என்னைக்கு எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 9/14/2025 அன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ வேகன்சி காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3644 வேக்கன்ட் இருக்கு, ப்ளஸ் 21ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் காவல்துறைக்கு வந்து பதவி பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நிலை காவலருக்கு 2833 பேர், ஆண் பெண் 2 பேரையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை, அது 2ஆம் நிலை சிறை காவலருக்கு ஆண்கள் வந்து 142, பெண்கள் வந்து 38 பேர். மொத்தமா இதோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 180 பேர் இதில் கொடுத்துருக்காங்க. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிக்கு ஆண்கள் வந்து 631 பேர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பெண்கள் இல்லை. மொத்தமா இதுக்கு 631. எல்லா வேகன்சி டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 3244 வேகன்சி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எவ்வளோ வேகன்சி யார் யாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். அவுட்கம் டிபெண்டன்ட் அப்படின்னா இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க வாரிசுதாரருக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. காவலருக்கு 10%, சிறை காவலருக்கு 10%, தீயணைப்பு வீரர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது விளையாட்டு வீரர்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து காவலருக்கு 7, சிறை காவலருக்கு 10, தீயணைப்பு வீரர்களுக்கு 10% கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்பெஷல் காவலருக்கு மட்டும்தான் 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து காவலருக்கு 5, சிறை காவலருக்கு 5, தீயணைப்பு வீரர்களுக்கு 5 கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க ஆதரவற்ற விதவைகளா இருந்தீங்க அப்படின்னா 3% காவலருக்கு, 3% வந்து சிறை காவலருக்கு. தீயணைப்புல நம்மளுக்கு லேடிஸ்க்கு இங்க வேக்கன்ட் இல்லையா, அதனால இங்க வந்து டேஷ் கொடுத்துட்டாங்க. அடுத்தது தமிழ் வழி சான்றிதழ் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா காவலருக்கு 20% இதை ஒதுக்கீடு. நீங்க இல்லாதவங்க தயவுசெய்து வாங்கி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்கும் பிஎஸ்டிஎம் இம்பார்ட்டண்ட்டா இருக்கு. தமிழ் வழியில முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சிறை காவலருக்கு 20, தீயணைப்பு வீரர்களுக்கு 20% கொடுத்துருக்காங்க, இதை ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 26 வயதுக்கு நிறைப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் இது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. நம்ம வெப்சைட்ல ஒரு தடவை பார்த்துக்குவோம் என்னென்ன சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு. எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோவை நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பியோடது. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் 2025க்கு காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், வார்ட், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. 10th 12th மார்க் ஷீட் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், விடோவாக இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்கணும், எக்ஸ் சர்வீஸாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ரியாரிட்டி கொடுத்த எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்கும். இதில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும், கேட்டகரி வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th முடிச்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கே 10th தான். ஏஜ் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லீம், பிசி, எம்பிசி எல்லாத்துக்கும் 28 வயசு. இது எஸ்சி எஸ்டி ஆதி திராவிடா இருந்தீங்கன்னா 31, டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்க அப்படின்னா 31 வயசு, விடோவாக இருந்தீங்கன்னா 37, எக்ஸ் சர்வீஸாக இருந்தீங்கன்னா 47 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. காமன் ரிசர்வேஷன் இது வந்து அங்கே சொல்லலை, ஆனால் இங்கே வேக்கண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. ஓசிக்கு வந்து 31% கொடுத்துருக்காங்க, பிசிக்கு 26% கொடுப்பாங்க, பிசி முஸ்லீம்க்கு வந்து 3.5 கொடுத்துருக்காங்க, பிசி எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து 20%, எஸ்சிக்கு 15,
எஸ்சி ஆதி திராவிடருக்கு 3, பழங்குடியினர் எஸ்டிக்கு 1% வேகன்சி வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க ரிசர்வேஷன். அண்ட் ஸ்போர்ட் பெர்சனுக்கு இங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. எவ்வளோ மார்க்கு, என்ன கேட்டகரியில எவ்வளோ இருந்தா மார்க்குன்னு கீழ குடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். அண்ட் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருந்தா நம்மளுக்கு இங்க குவாலிஃபைடுன்னு பார்ப்போம். பாஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், கபடி நெறைய குடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங், அத்லெட்டிக்கு, வெயிட் லிஃப்டிங், ஜிம்னாஸ்டிக் நெறைய குடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்க சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ல வச்சிருந்தீங்கன்னா 2 மார்க் 1 மார்க் பிரிச்சு குடுப்பாங்க. வாங்க பார்க்கலாம் எவ்வளோ குடுப்பாங்கன்னு. பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா 20%. இத தான் அங்க நோட்டிஃபிகேஷன்ல கிளியர் பண்ணாங்க நம்மளுக்கு. கீழ இன்னும் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, மார்க் அலோகேஷன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அத பார்ப்போம். ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து 70 மார்க்ஸு, பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து 24, ஸ்பெஷல் மார்க்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க 6 மார்க்குன்னு. அது என்னென்ன ஸ்பெஷலுங்கிறது கீழ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாரி தான் நடக்கும். அண்ட் ஸ்பெஷல் மார்க்ஸ் எவ்வளோங்கிறது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். கீழ பார்த்தீங்கன்னா, உங்க ஹைட்டு, உமன்ஸ்க்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும், உமன்ஸ்க்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும், எவ்வளோ தூரம் ரன்னிங் ஓடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. அத ஒரு தடவ பார்த்துக்கோங்க. என்சிசி, என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸு, கேம் ஃப்ரம் ஓப்பன் கேண்டிடேட் அந்த மாரி இருந்தீங்க அப்படின்னா, ஏ கிளாஸ் சர்டிஃபிகேட்டா இருந்தது அப்படின்னா 1/2 மார்க்கு. பி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா 1 மார்க்கு. சி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தது அப்படின்னா 2 மார்க்ஸ் குடுக்குறாங்க. அடுத்தது நேஷனல் லெவல் ஸ்கீம் இருக்கு இல்லையா? என்எஸ்எஸ் அதுல வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் குடுத்துருக்காங்க. அதுல என்னென்னங்கிறது டீட்டெயிலா குடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அண்ட் கீழ இன்னும் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி வாலண்டியர்ஸ் 2 இயர்ஸா நீங்க வந்து வாலண்டியர்ஸா சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க் குடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பெஸ்ட் வாலண்டியர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நீங்க காம்படிஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு 1/2 மார்க் குடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கேமிங்க்கு 2 மார்க்ஸ் மினிமம் இல்ல மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த கேமிங் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 16 கேம்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த 16 கேம்ஸ்ல நீங்க வந்து ஸ்கூல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்தீங்கன்னா 1/2 மார்க்கு, காலேஜ் லெவல்ல இருந்தீங்க அப்படின்னா 1/2 மார்க்ஸு, யுனிவர்சிட்டியில நீங்க இந்த மாரி இருந்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் குடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க்கு. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்னா 1 1/2 மார்க்ஸு. நேஷனல் லெவல்ஸ் அப்படின்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு குடுப்பாங்க எக்ஸாம்ல. இத யூஸ் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா அப்லோட் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் இருந்தா 25க்குள்ள தான் நம்மளால எதா இருந்தாலும் பண்ண முடியும். அண்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 1 மணி நேரம் 20 நிமிஷம் நடக்கும். எக்ஸாம் வந்து 40 மார்க்ஸ் மினிமமாவது எடுத்திருந்தா தான் அடுத்தது நம்மள வந்து கன்சிடர் பண்ணி அடுத்த எக்ஸாம் பார்ட் பி நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம்னு சொல்றாங்க. அத வந்து ஜெனரல் நாலேட்ஜ் வந்து 45 மார்க் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் மாரி தான் இருக்கும். அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி 25 மார்க்ஸு, மேத்ஸ் அந்த மாரி இருக்கும். இதுவும் 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான் கண்டக்ட் பண்றாங்க. மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா, 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் சீ யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பாய்.